கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே தங்களின் கஷ்டங்களை வெளியில் சொல்லி மற்றவங்களின் அனுபவத்தை தேட விரும்பாத மாண்புமிக்க ஒரு ராசிக்காரர்கள் என்றால் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டத்தை வைத்து யாருமே உங்கள் மீது பாவப்படக்கூடாது, உங்கள் மீது கருணை காட்டக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களிடம் மட்டுமே எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே எத்தனையோ மனிதர்கள் உங்களை தேடி வந்தாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் உங்களிடம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதனை நீங்கள் வெளியில் சொல்ல ஒருபோதும் உங்களுடைய மனமானது கேட்கவே கேட்காது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மிக இருண்ட பொருளாதார நெருக்கடிகளையும் மனப்போராட்டங்களையும் எவரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் மௌனமாக தனியாகவே தாங்கிக் கொண்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே தங்க இருக்கும். ஆனா அது உங்க கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியும். புதிதாக வரக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் நடக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழக்கூடாதோ அந்த அளவுக்கு வாழ்ந்து வந்தீங்க என்பது அவர்களுக்கு தெரியாம தாங்க இருந்து கொண்டிருக்கும். பகல் நேரத்தில் எல்லாருக்கும் முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாதது போல் நீங்க கலகலப்பாக பேசியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதனை வெளியில் காட்டாம கலகலப்பாக சிரித்து பேசி விளையாடி கொண்டிருப்பீங்க. உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த வழிகளையும் கண்ணீரையும் உங்களுக்குள்ள மட்டுமே புதைத்து வைத்திருந்திருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவ ஒரு ஜீவன் கூட இல்லாத போதும் யாரிடமும் நீங்கள் கையேந்த கூடாது என்ற உங்களுடைய அதீத சுயமரியாதையோடு நீங்கள் மௌனமாக அந்த பெருந்துயரங்களை கடந்து வந்த இரவுகள் உங்களுடைய மனதை ஒரு இரும்பை போல பட்டை தீட்டியிருக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்திருக்காது. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குன்னு சில பாடங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றிக்கு முன் வந்த அவமானங்கள் என்ன தெரியுமா? ஒரு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுறீங்க அப்படின்னா இன்று நீங்க அடைந்திருக்கக்கூடிய அல்லது அடைய போகின்ற ஒவ்வொரு மாபெரும் வெற்றிக்கு பின்னாலும் நீங்க கடந்த காலங்கள்ல அனுபவித்த அசிங்கங்களும் அவமானங்களும் மட்டுமே அஸ்திவாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களிடம் போய் கேட்டால்தான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டீங்க, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எப்படி மேல் நோக்கி வந்தீங்க என்பது அவர்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். வேற எந்த மனிதருக்குமே அது தெரியவே தெரியாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அஸ்திவாரமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் கசப்பான ஒரு உண்மையாக இருக்கும். உங்களை எதற்கும் லாய்க்கெட்டவர் என்று ஒதுக்கியவர்கள், 4 பேருக்கு முன்னால் உங்களது திறமைகளை குறைத்து மதிப்பிட்டு பேசியவர்கள் என அனைவருமே உங்களுக்கு கொடுத்த அவமானங்கள் தான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வெறியை நிச்சயமா வர வைத்திருக்கும். ஏன் அப்படின்னா 4 பேருக்கு முன்னால உங்களை அவமானப்படுத்தும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு கௌரவம், நமக்குன்னு ஒரு மரியாதையை நம்ம தான் தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறைய முறைகள் தோன்றிக் கொண்டே தாங்க இருந்திருக்கும். அந்த ஒரு எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களுக்குள்ள வந்ததோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நம்மளும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்திருக்கும். இவர்களுக்கு முன்னால் நாம் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு உன்னதமான வைராக்கியம் உங்களுக்கு பிறப்பதற்கு காரணமாக இருந்ததே அந்த இருண்ட கால அவமானங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவை உங்களை வீழ்த்துவதற்காக கூறப்படவில்லை. மாறா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வைரம் போல பட்டை தீட்டி சாதனையாளராக மாற்றுவதற்கு காலம் உங்களுக்கு கொடுத்த ஆகச்சிறந்த ஒரு பாடங்களாக இருக்கும். அதனால மட்டுமே தாங்க இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. வாழ்க்கையில நீங்க அடுக்கடுக்காக சந்தித்த ஏமாற்றங்களும், நீங்கள் உயிராக நம்பிய மனிதர்கள் உங்களுக்கு செய்த முதுகெலும்பை உடைக்கக்கூடிய துரோகங்களும் கடைசியில் உங்களை இந்த ஒரு உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாத ஒரு தற்காப்பு நிலைக்கு நிச்சயமா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். ஒருவர் உங்களிடம் மிக அன்பாக பேசினால் கூட இதன் பின்னால் இவருக்கு என்ன சுயநலம் இருக்குமோ என்று உங்களது மனம் சந்தேகப்பட தொடங்கும் அளவிற்கு நீங்கள் கடந்த கால மனிதர்களால் ஆழமாக நீங்க காயப்படுத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுபவித்தீங்க, எந்த அளவுக்கு படக்கூடாத கஷ்டங்களை எல்லாம் பட்டீர்கள் என்று உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். அது வேறு யாருக்குமே தெரிந்திருக்காது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் நீங்கள் அனுசரித்து செல்வதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களும் கிடைக்க வேண்டிய மரியாதையும் அன்பும் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரவும் ஆரம்பிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. அதற்கான ஒரு செலவுகளையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. எத்தனை நாட்கள் தான் உழைத்து பணத்தை சேமித்து வைத்து கொண்டே இருக்க இந்த ஒரு நாளாவது நமக்கு பிடித்ததை நம்ம வாங்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். அதனால பிடித்த பொருட்களை இந்த ஒரு நாளில் வாங்கவும் ஆரம்பிப்பீங்க.
வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்குள்ள அதிகரித்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போய்விடுவீங்க. கோபமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கோபம் வருகிறது என்றால் அந்த ஒரு இடத்தை விட்டு செல்வது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கு தெரிந்த நபர்கள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வேறு ஒருவரின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை வீட்டில் காட்டிவிட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சண்டை சச்சரவையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு கோபத்தை எங்கு காட்ட வேண்டும், எந்த ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பேசினால் உங்களுக்கு மிகவும் நல்லது. இனம் புரியாத சிந்தனைகளால் மனப்போராட்டங்கள் உங்களுக்குள்ள மேம்படும். அதனால முடிந்த அளவுக்கு சிந்தனைகளை குறைத்து வாழ்க்கையில தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். வியாபாரத்தை இப்படி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துவிட்டாலே போதும். அதுல உங்களால முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி எண்ணங்களும் உங்களுக்குள்ள வந்துவிடும். அதுவும் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமான சூழல்கள் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். நீங்கள் எதில் இந்த ஒரு நாளில் முதலீடு செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைத்துவிடும். அதனால நீங்க சந்தோஷம் அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கையின் மூலம் மகிழ்ச்சிகள் உங்களுக்குள்ள உண்டாகும். திருமணம் ஆகாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த பொருள் லாபங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். அதனால போதுமான அளவுக்கு இதுவும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நண்பர்களிடம் பேசி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் அதை பேச்சோடு மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். பழக்கத்தை நீங்கள் அதிகமாக பழக பழக அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நண்பர்களிடத்தில் போதுமான அளவுக்கு நீங்கள் பேச்சை வைத்து கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைத்துவிடும். நிர்வாகத்துறையில் செய்யும் மாற்றங்களால் லாபங்கள் உங்களுக்கு அதிகரித்து போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால முடிந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முயற்சி செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. எதிலும் தனித்தன்மையுடன் நீங்கள் செயல்பட்டால் அதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல சமூக பணிகள்ல ஆர்வமானது உங்களுக்குள்ள உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வுகள் எல்லாமே குறைந்துவிடும். மனதிற்குள் ஒரு தைரியமானது உங்களுக்குள்ள பிறந்து எந்த ஒரு வேலையையும் நம்ம தனியாகவே செய்து முடிக்கலாம். யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். இந்த ஒரு எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். எப்பொழுதுமே மற்றவங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது மாறிவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து வாழ்க்கையவே அழகாகவும் மாற்றிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறவும் செய்யுங்க. இதெல்லாம் நடக்கிறதா என்பதை பார்த்து பொறுமையாக கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தங்க நடக்கும். நன்றி, வணக்கம். இதெல்லாமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால முடிந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முயற்சி செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. எதிலும் தனித்தன்மையுடன் நீங்கள் செயல்பட்டால் அதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல சமூக பணிகள்ல ஆர்வமானது உங்களுக்குள்ள உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வுகள் எல்லாமே குறைந்துவிடும். மனதிற்குள் ஒரு தைரியமானது உங்களுக்குள்ள பிறந்து எந்த ஒரு வேலையையும் நம்ம தனியாகவே செய்து முடிக்கலாம். யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். இந்த ஒரு எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். எப்பொழுதுமே மற்றவங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது மாறிவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து வாழ்க்கையவே அழகாகவும் மாற்றிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறவும் செய்யுங்க. இதெல்லாம் நடக்கிறதா என்பதை பார்த்து பொறுமையாக கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.